நீ பண்ணது நல்ல காரியம். அது எப்படி பத்மினி நான் வேணான்னு சொல்லுவேன்? டே பாண்டியா, நீ சோத்துல உப்பு போட்டுதான் சாப்பிடுறியா? உனக்கு கெடுதல் நினைச்ச பவித்ராவ நல்லவன் நினைக்கிறியே, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சாடா? என்னம்மா இப்போ பத்மினி என்ன பணத்தை பறி கொடுத்துட்டா வந்திருக்கா இப்படி பேசுற? அம்மா கேக்குறது நியாயம் தானே? ஏய் நீ முதல்ல உள்ள போ. ஏனே பேசிட்டு தானே இருக்கேன். நீ இங்க பேசினா அந்த பேச்சு ஒரு முடிவுக்கு வராது. நீ உள்ள போ. முடியாது. உள்ள போங்கறல்ல. என்னம்மா என்ன அவளை தூண்டி விட்டு பேசுற நீ? ஏன் எனக்கு சொந்த புத்தி இல்லையா? இந்திரா கிட்ட தான் கடன் வாங்கணுமா? இல்லையே, நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பத்மினி செஞ்சது எனக்கு பிடிக்கல பாண்டியா. அத்தை, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் நீங்களே சந்தோஷப்படுவீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை தூக்கி கொடுத்தாலே, இவ்வளவு பொண்டாட்டியை அடையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? பணத்துக்காக சொந்தக்காரனே கொலை பண்ற இந்த காலத்துல சொந்தக்காரங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு பணத்தை தூக்கி கொடுத்திருக்காளே, இவதாமா நம்ம வீட்டு மகாலட்சுமி. பத்மினி மாதிரி நல்ல மனசுள்ள பொண்ணுங்க இருக்கிற வீட்டுல தான் அதிர்ஷ்ட தேவதைங்க குடி இருக்குமா? நீ வா பத்மினி. பெத்தவளை பிச்சை எடுக்க வச்சுட்டு கோவிலுக்கு போய் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணாங்களாம். பிரச்சனை வராமல போயிடும், ஒப்ப வச்சுக்கிறேன். ஹாய் பவித்ரா. ஹாய் ஸ்வேதா. உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னதும் மறக்காம வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நோ ஃபார்மாலிட்டி வேர்ட்ஸ். என் வீட்டுக்கே வந்திருக்கலாமே பவித்ரா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்பதான் உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான். ஆமா, இப்ப அவர் எப்படி இருக்காரு? இப்ப வரைக்கும் ரொம்ப சாதுவா குழந்தை மாதிரி தான் இருக்காரு. ஆனா எனக்குள்ள ஒரு டென்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு பவி. ஏன்? எப்ப வேணாலும் பழைய நினைவு வரலாம். அப்படி வந்தா நான் செத்த. அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இட்ஸ் ஓகே பவி. ஆமா, என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு ஸ்வேதா. அதை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. வாவ், தேங்க் யூ. என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். என் கம்பெனி பொருளாதார நெருக்கடியில இருந்துச்சு. அதை என் கசின் பத்மினி தான் இப்ப மீட்டு கொடுத்திருக்கா. பத்மினி என்ன பிசினஸ் பண்றாங்க? அவ ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்க அம்மாவுக்கு வர வேண்டிய கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து கோர்ட்டு மூலமா வந்துச்சு. அதை வித்துட்டாங்க. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓஹோ, எவ்வளவு அமௌண்ட்? 1 கோடி 2 கோடி இருக்குமா? 30 கோடி. மை காட், அவ்வளவு பணம் கொடுத்தாங்களா? நம்பவே முடியல. நேத்து நைட்டு வரைக்கும் நான் ஜெயிலுக்கு போறது உறுதின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சோதனையில இருந்து பத்மினி என்னை காப்பாத்திட்டா. உங்களை மாதிரி நேர்மையா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு சோதனை வேதனையெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல பவி. ஆனா பத்மினிக்கு நான் பெரிய பாவம் பண்ணிட்டு தான் அவன் நினைச்சிட்டு இருக்கா. அததான் அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. புரியலையே பவித்ரா. பத்மினியோட ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் ஹஸ்பண்ட் மேல ஒரு கேஸ் வந்தப்போ அது அவர் தான் டீல் பண்ணாரு. அவரோட கஸ்டடியில இருந்தப்போ என் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு. அதுக்கு பிறகு அவரை உயிர் இல்லாம தான் கண்டுபிடிச்சாங்க. மை காட். சிலரோட தூண்டுதலால அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சில காரணங்களுக்காக என் ஹஸ்பண்ட் சாவுக்கு காரணம்
இன்ஸ்பெக்டர் பாண்டியன் தான்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஆக்ஷன் எடுத்து அவரை டியூட்டில இருந்து ரிலீவ் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுட்டாங்க. போலீஸ் ஆபீசரை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே, அது ஒண்ணும் பனிஷ்மெண்ட் இல்லையே. ஆனா அந்த கேஸ வாபஸ் வாங்குன்னு பத்மினி என்ன போட்டு நச்சரிக்கிறா. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல ஆக்ஷன் எடுத்த பிறகு அந்த கம்ப்ளைண்டோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆமா, அத அவ புரிஞ்சுக்காம நான் அவ புருஷனுக்கு கெடுதல் பண்ணிட்டதா அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உங்க மேல வருத்தமா இருக்கிற பத்மினியா 30 கோடி கொடுத்து உங்களை காப்பாத்துனாங்க. வேற யாரும் செய்யவே நினைக்க மாட்டாங்க. ஆனா நான் எதுக்கு பாண்டியன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா அத பத்மினி ஏத்துக்கவே மாட்டா. ம், உங்க மனசுக்கு சரின்னு பட்டது செஞ்சிருக்கீங்க, தப்பில்ல. எனக்கு என்ன வருத்தம்னா என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்ச பத்மினிக்கு நான் ஒரு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன்னு நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க கெடுதல் செஞ்சதா அவங்க மனசுல நினைச்சிருந்தா இவ்ளோ பெரிய உதவியை செஞ்சிருக்க மாட்டாங்க பவித்ரா. நீங்க சொல்ற பத்மினிய இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. பத்மினி விஷயத்துல அவளுக்கு எப்படி நன்றி கடனை தீர்க்க போறேனே எனக்கு தெரியல. 1000 பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்காம ஓடி வந்து உதவுனாங்களே, அதுதான் உண்மையான பாசம். பத்மினி மாதிரி சொந்தக்காரங்க பக்கத்துல இருந்தா வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கலாம் பவித்ரா. இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு தான் உங்களை நான் வர சொன்னேன் ஸ்வேதா. பவித்ரா, ஃப்ரெண்டுங்கிற முறையில என்கிட்ட ஒரு லிமிட் வரைக்கும் தான் ஷேர் பண்ணிக்க முடியும். பட் எல்லா விஷயத்த பத்தியும் வெளிப்படையா ஷேர் பண்ணணும்னா உங்களுக்கு ஒருத்தர் அவசியம் வேணும். யாரு? லைஃப் பார்ட்னர். உங்களோட சுகதுக்கங்கள் எல்லாம் புருஷங்கிட்ட தான் எந்த தயக்கமும் இல்லாம ஷேர் பண்ணிக்கலாம். சாரி ஸ்வேதா, என் வயித்துல என் புருஷன் தான் குழந்தைய வளர்ந்துட்டு இருக்காரு. நான் என் குழந்தைக்காக தான் வாழ போறேன். அந்த குழந்தைக்கும் ஒரு அப்பா வேணும் பவி. எல்லா குழந்தைங்களும் அப்பாவோட இருக்கிறத பாக்கும்போது உன் குழந்தையும் என் அப்பா எங்கன்னு கேட்பான்ல. ஸ்வேதா ப்ளீஸ், என் மனசுல புதுசா ஒரு குழப்பத்தை ஏத்த வேண்டாம். பிராக்டிகலா பேசுங்க பவி. நீங்க வாழ வேண்டிய வயசுல இருக்கீங்க. சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி தேவை. இப்ப அத பத்தி எல்லாம் பேச வேண்டாமே. ஓகே, லிவ் இட். பட் நிதானமா யோசிச்சு பாருங்க, நான் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கும். நீங்க என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறீங்க. இருந்தாலும் இன்னொரு கல்யாணங்கிறது என் லைஃப்ல நடக்க வாய்ப்பே இல்லை. விதியை தீர்மானிக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்ல பவி. நேரம் காலம் வரப்ப நானே ஒரு பொருத்தமான பர்சனை செலக்ட் பண்ணி தருவேன். ஓகேவா? முதல்ல அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பாவா கூப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம். கூடிய சீக்கிரமே நடக்கும். சரி பவித்ரா, நான் கிளம்புறேன். இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, பாட்டியை பார்த்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் கிளம்புறேன். சரி, பாய். பாய். அந்த ஸ்டீஃபன் ராஜா மாப்பிள்ளன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா என் மகளோட புருஷன்னு தான் சொல்லிப்பேன். மக ஓடி போட்ட டென்ஷன்ல நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேனா? நானா தற்கொலை பண்ணிப்பேன்? என்கிட்ட யம தர்மனே வந்தாலும் அவனையே கொலை பண்ணிருவான் இந்த ரங்கநாதன். கண்டுபிடிச்சிட்டேன். நான் பெத்த மகளை கண்டுபிடிச்சிட்டேன். மகளே,
எத்தனை நாளைக்கு தான் தலைமறைவா இருக்க முடியும் மகளே? நான் இதுக்கு தலைமறைவா இருக்கணும்? பழைய வீட்டை யாருக்கும் தெரியாம மாத்தினா அதுக்கு பேரு தலைமறைவு தான். நான் வீடு காலி பண்றத ஊரெல்லாம் சொல்லிட்டு தான் காலி பண்ணணுமா? பெத்த அப்பனுக்காவது சொல்லணுங்கிறது நியாயம் தானே? என் புருஷனை கொலை செய்ய கத்தியோட வந்த நீங்க எப்படி என் அப்பாவாக முடியும்? அது கோவத்துல எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் நீ ஃபாதர் கிட்ட சொல்லி அவரு என்ன பார்த்து பேசின பிறகு மனசு மாறிட்டேன். மாறல. தண்ணிய போட்டுட்டா நீங்க மோசமான ஆளா மாறிடுறீங்க. தப்பு கணக்கு போடுற மகளே. இப்பவும் நான் உன்கிட்ட ரொம்ப சாந்தமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என் மகளோட வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன். நான் எங்க தங்குறது? எனக்கு என் மகளை விட்டா வேற நாதி இல்லை. நீங்க கொஞ்ச நாளைக்கு வீட்டு பக்கமே வர வேண்டாம். ஸ்வேதா, நான் உன் கூட இருந்தா தான் உன் உசுருக்கு பாதுகாப்பு. நீங்க சொல்ற மாதிரி பழைய ஸ்டீஃபன் ராஜ் கிடையாது. சாந்த சுரூபியா பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்தவரா இருக்காரு. இப்ப இருப்பாரு. சினிமாவுல ஹீரோவுக்கு கிளைமேக்ஸ்ல நினைவு வர்ற மாதிரி உன் ஹீரோவுக்கு பழைய நினைப்பு வந்துட்டா என்ன பண்ணுவ? எனக்கு பழைய ஸ்டீஃபன் ராஜ் தேவையில்லை. அதனால அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வராத மாதிரி நான் பாத்துப்பேன். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஸ்டீஃபனோட அப்பா அம்மா 2 பேரும் உங்களை இப்பவும் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? ஸ்டீஃபனோட அப்பா அம்மா 2 பேரும் உங்களை இப்பவும் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தேடி கண்டுபிடிச்சாலும் அவருக்கு அவரோட அப்பா அம்மாவா அடையாளமே தெரியாது. பெத்த அப்பனையே செத்து போயிட்டான்னு சொன்னவ தானே நீ? ஆனா அவங்கள பத்தி ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்லி வச்சிருக்கேல்ல. அப்பா, இந்த மாதிரி குடி பழக்கத்தோட என் வீட்டுக்கு வரணும்னு நினைக்காதீங்க. நாளையில இருந்து விட்டுடுறேன். உன் வீட்டு அட்ரஸ கொடு. அப்பா, நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டதா நான் சொல்லி வச்சிருக்கேன். நான் மறுபடியும் ஒரு பொய்ய சொல்லி அவரை நம்ப வச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். இப்போதைக்கு நான் கிளம்பணும். அதுக்கு நீ சொன்ன பொய்ய நான் நம்பணும். அப்பா, இனிமே உங்களை நம்பி நான் இல்ல. உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியமும் இல்ல. ஸ்வேதா, பாவத்துக்கு மேல பாவம் பண்ணாத. நான் சாதாரண ஆளு. ஆனா நீ டாக்டர் ஆகணுங்கிற கனவை நிறைவேற்றி இருக்க. நான் மெரிட்ல செலக்ட் ஆகி மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்தேன். வருஷத்துக்கு 1.5 லட்சம் யாரு கட்டினது? வருஷம் அந்த பணத்தை கட்டுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்பா, நான் எதையுமே மறக்கல. ஆனா நீங்க நடந்துகிட்ட விதம் உங்களை வெறுக்க வச்சிருச்சு. நீ ஒரு ட்ரக் அடிக்ட லவ் பண்ணதால நான் அதை கட் பண்றதுக்கு போராடினேன். அது தப்பா? அவரு ட்ரக் அடிக்டர்லாம் இல்ல. எப்பவாவது ட்ரக் யூஸ் பண்ணுவாரு. பொய் சொல்லாத மகளே. எனக்கு வயிறு எரியுது. அவன் போதையில வர்றப்பெல்லாம் உன்னை அடிச்சு சித்திரவதை பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? என் உசுறு போறப்ப என் மகளே எனக்கு துரோகம் பண்ணிட்டாளேன்னு நினைச்சுக்கிட்டு தான் போகும். புத்திர சோகத்தால நான் கஷ்டத்தை அனுபவிச்ச மாதிரி நீயும் உன் பிள்ளைகளால அனுபவிப்ப. அப்பா, நீங்க திருந்திட்டீங்கன்னு என் தலை மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. இப்போ லைட்டா போதையில இருக்கேன். இப்ப சத்தியம் பண்றது நியாயமா இருக்காது. நீ புது வீட்டு அட்ரஸ சொல்லு. நான் காலையில உன் வீட்டுக்கு வர்றேன். நீங்க எப்படி கேட்டாலும் நான் புது வீட்டு அட்ரஸ கொடுக்க மாட்டேன். அப்படின்னா உனக்கு பெத்த அப்படியே தேவையில்லை, அப்படித்தானே? பெத்த அப்பாவா நடந்துக்காத வரைக்கும் எனக்கு அப்பா தேவையில்லை. இந்த பக்கமா போனா வீட்டை கண்டுபிடிச்சிருவாரு. வண்டியை திருப்பிட்டு போய் வேற தெரு வழியா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? ப்ராப்பர் ரூட்ல போனா
வீட்டை கண்டுபிடிச்சிருவாங்கிறதால வேற வழியில சுத்தி போறியா? போ. ஆனா 2 நாள்ல இந்த ஏரியா முழுக்க சுத்துனா உன் வீட்டை கண்டுபிடிச்சிருவேன். இந்த மாதிரி கன்றாவி கோலத்துல தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடாதீங்க. நீ அட்ரஸ கொடு, குடிய விட்டுற. ஆனா நானா கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு வந்தா குடிக்கிறத விட மாட்டேன். அப்பா, நீங்க இந்த ஜென்மத்துக்கு திருந்த மாட்டீங்க. ச்சே. ஓஹோ, இந்த பக்கமா போறியா? அப்போ உன் வீடு இந்த பக்கம் தான் இருக்கு. கண்டுபிடிக்கிறேன். உங்க அப்பனா கொக்கா. பவி, போற வழியில தான் பெருமாள் கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே ஆபீஸ் போலாமா? இப்ப எதுக்குன்னு கோயிலுக்கலாம்? இன்னைக்கு தான் முதல்ல எம்டி சீட்ல உட்கார போற. அதான் சுவாமியை கும்பிட்டு போலான்னு நினைச்சேன். அந்த சீட்ல உட்கார தகுதியோ ஆசையோ எனக்கு இல்லைன்னு. தேவ் கம்பெனியை காப்பாத்தணுங்கிற தவிப்புல தான் லீகலா அதை என் பேருக்கு மாத்தினேன். எப்படி மாத்திருந்தா என்ன? இனிமே நீ தான் கம்பெனியோட எம்டி. கம்பெனியோட எம்டிங்கிற பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பத்மினியோட கடனை அடைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். நான் நீ சொல்றது வாஸ்தவம் தாமா. மாதவி கைக்கு கம்பெனி போனா உன்னை வெளில துரத்திடக்கூடாதுன்னு ரொம்ப பயந்து போயிட்டேன். நல்ல வேலை, பத்மினி வந்து காப்பாத்திட்டா. பேங்க் லோனை கூட கிளியர் பண்ணிட்டாலாம். பத்மினி இந்த அளவுக்கு உதவி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? அதே பத்மினி தான் சொந்த பந்தங்களை வச்சுக்கிட்டு என்னை கேவலப்படுத்தி பேசினா. பத்மினிய என்னால புரிஞ்சிக்கவே முடியலமா. முதல்ல ஆஃபீஸ் போயிட்டு லோன் சம்பந்தமான டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகணும். சரிண்ண. அப்புறம் என்னண்ண, எதுக்கு தயங்குற? சொல்லு. இல்ல, பாண்டியன் மேல நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை என்ன பண்ண போற? பவித்ரா, கொஞ்சம் கௌரவம் பார்க்காம. இல்லம்மா, இவ்வளோ செஞ்சிருக்கிற பத்மினியோட நல்ல மனசுக்காக நீ போய் ஒரு வாபஸ் பெட்டிஷன் எழுதி கொடுக்கலாம்ல. ஆஃபீஸ்க்கு போய் யோசிப்போம். பவி மேடத்தை இன்னும் காணுமே. மேடமா? இனிமே அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. ஏய், என்ன ஆனாலும் அவங்க நமக்கு மேடம் தானே. சரி, அதை விடு. அந்த ப்ராஜெக்ட முடிச்சியா? நான் எனக்கு எரர் காட்டுது, லாகின் ஆகல. எப்படி ஆகாம இருக்கும்? நான் செக் பண்றேன் வந்து. என்னது, வேலை பார்க்காம கும்பலா நின்றுட்டு இருக்கீங்க? பழனி அண்ணன், மேடம், பேங்க் லோன் ஃபைல் எடுத்துக்கிட்டு என் கேபினுக்கு வாங்க. ஓகே மேடம்.
இந்த சீட்ல உட்காரணும்னு ஆசை வந்துடுச்சா உனக்கு? முதல்ல எந்திரி, விளையாடுனது போதும், எந்திரி. பரவாயில்லண்ணே, அவ என்ன 3வது மனுஷியா? சும்மா ஆசைப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா, இருந்துட்டு போட்டோம். அக்கா, இன்னைக்கு வரைக்கும் உங்க கடன் எவ்வளவு செட்டில் ஆயிருக்கு? 73 கோடி ரூபாய். வக்கீல் சார், அந்த பத்திரத்தை கொடுத்து கையெழுத்து வாங்க. இதை படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. பத்மினி, என்ன நம்பின உன்னை நான் நம்ப மாட்டேனா? எதுக்கு வக்கீல் எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க? எதையுமே சட்டப்படி செஞ்சிடணும். அப்பதான் நாளைக்கு பிரச்சனை வராம பாத்துக்க முடியும். இவ்வளவு தூரம் உதவி செஞ்ச உன்னை நான் ஏமாத்த மாட்டேன். கொடுங்க சார். பவி, படிச்சு பார்த்துட்டு போடு பவி. அமைதியா இருந்தேன். முதல்ல அதுல கையெழுத்து போடு, அதுக்கப்புறம் உன் தலையெழுத்தே மாறும். இந்தா பத்மினி. பட் 6 மாசத்துக்குள்ள அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா வட்டியோட சேர்த்து திருப்பி கொடுத்துறேன். அதெல்லாம் வேண்டாம். ஆனா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணணும். சொல்லு பத்மினி. பத்மினி, முதல்ல அந்த சீட்ல இருந்து எழுந்திரி, அக்கா உட்காரட்டும். உட்கார்ந்துட்டு போட்டோம், விடுனா. சொல்லு பத்மினி, என்ன உதவி பண்ணணும்? என் ஹஸ்பண்ட உடனே வேலையில ஜாயின் பண்ண வைக்கணும். இப்ப நான் என்ன பண்ணணும்? கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணுமா? ஆமா. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு பாண்டியன் மேல ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இனிமே அதை எப்படி வாபஸ் வாங்குறது? வாபஸ் வாங்க வேண்டாம். என் புருஷனுக்கு மறுபடியும் போஸ்டிங் போட்டு தர சொல்லுங்க. பத்மினி, என்ன பேசுற? நான் என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசரா? நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட வச்சு ஆக்ஷன் எடுத்தாங்கல்ல, நீங்க போய் கையில கால்ல விழுந்தா மறுபடியும் என் புருஷனுக்கு வேலை கிடைச்சிரும். பத்மினி, பவித்ரா போய் போலீஸ் கால்ல விழணுமா? என்ன தப்பு? உங்க கம்பெனிய மாதவிங்கிற ராட்சசி கிட்ட போக விடாம காப்பாத்திருக்கேன். பேங்க் லோன் வாங்கி கட்ட முடியாம இருந்த கடனை பேங்க்கார இந்த கம்பெனியை சீஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் காப்பாத்திருக்கேன். அப்போ உங்க அக்கா மேல இருக்கிற பாசத்தினால உதவி பண்ணலையா? பாசமா? பாசம்னு ஒண்ணு இருந்திருந்தா என் புருஷனுக்கு இவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாங்களா?